1980 பெண் என்றாலே வெறும் போகப் பொருள் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்த இளமைக் காலம், அது எங்கள் கனவுக் காலம், கல்லூரிக் காலம். ஒரு பெண் எங்களுக்கு எதிரில் வந்தாலே, குறிப்பிட்ட சில பாகங்களை மட்டும்தான் நாங்கள் உற்று உற்றுப் பார்ப்போம். தெரிந்தது தெரியாதது, மறைந்தது மறையாதது, அத்தனையும் பற்றி அளவில்லாமல் இஷ்டத்துக்கு கிண்டல் செய்வோம், ஏகமாக கிளர்ச்சி அடைவோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த 2 கெட்டான் காலத்தில்தான் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்திய அந்த திரைப்படத்தைப் பார்த்தோம். அப்போது சென்னை வேப்பேரியில் உள்ள ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலைப் பொழுது, 8 மணியைத் தாண்டியும் எவரும் எழாமல் நன்றாக அசந்து தூங்கிக் கொண்டிருந்தோம். அரைத்தூக்கத்தில் நாங்கள் இருந்தபோது, பக்கத்து அறையில் நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்தது அரைகுறையாகக் காதில் வந்து விழுந்தது. அந்த விஷயத்தைக் கேட்டவுடன் ஐம்புலன்களும் அலர்ட் ஆகிவிட்டன. ஜிவ் என்று இரத்த ஓட்டம் அதிகரிக்க படுக்கையில் இருந்து துள்ளிக் குதித்து எழுந்தோம். பல்லாவரம் பக்கத்திலோ பரங்கிமலை பக்கத்திலோ ஏதோ ஒரு தியேட்டரில் பலான காட்சிகள் நிறைந்த அந்த மாதிரியான ஆங்கிலப் படம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறதாம். ஓஹோ என்று புகழ்ந்து தள்ளிக் கொண்டிருந்தார்கள். அப்படியா என்று ஆவலோடு கேட்ட எங்கள் நாடித்துடிப்பு படபடப்பானது, பரவசமானது. அடுத்த நொடியே புயல் வேகத்தில் எழுந்து புறப்பட்டு எக்மோரில் இருந்து எலக்ட்ரிக் திரையின் பிடித்து அந்த தியேட்டர் வாசலில் ஆஜர் ஆனோம். காலை 11 முதல் 30 வரை ஷோ ஆவென்று வாய்ப்பிழந்தபடியே அங்கு ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களைப் பார்த்தோம். த பிரெக்னன்சி இன் சைல்ட் பர்த், மருத்துவ ரீதியிலான படம் என சென்சார் சான்றிதழ் கொடுத்திருந்தார்கள். ஆனால் தியேட்டர் வாசலில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களிலேயே அந்த மாதிரி காட்சிகளைத்தான் ஏராளமாக அச்சிட்டிருந்தார்கள். அதற்காகத்தானே அந்த படத்தைப் பார்ப்பதற்கு அத்தனை பேர் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல். எப்படா படம் போடுவான் என்ற ஏக்கம் எல்லோர் கண்களிலும் ஏகத்துக்கும் இருந்தது. கிரர் என மணி அடித்தது. போட்டுட்டாம்பா நியூஸ் ரீல். விளம்பரம் எதுவும் இல்லாமல் படம் ஓடத் துவங்கியது. ஆரம்பித்த 5 நிமிடங்களிலேயே அந்த மாதிரி காட்சிகள் ஆரம்பமாக, நாங்கள் ஆர்வம் பொங்க ரசிக்கத் தொடங்கினோம். பிரெக்னன்சிக்கு முந்தைய திருமண வாழ்க்கையை விளக்குவதாகச் சொல்லி கணவன் மனைவி ரொமான்ஸ் காட்சிகளை நிறையவே காட்டினார்கள். இங்கிலீஷ் படம் என்பதால் எல்லாம் தாராளமாகவே இருந்தது. கண் இமைக்காமல் ரசித்துக் கொண்டிருக்கும் போதே, இன்டர்வெல் டோட், அடடா அதுக்குள்ளேயா, வாங்கப்பா போய் சூடா ஒரு கப் டீ சாப்பிட்டுட்டு வரலாம். கேண்டீன் போய் சூடான டீயை குடித்துக் கொண்டே இதுவரை பார்த்த சூடான காட்சிகளை சுவாரஸ்யத்தோடு அசை போட்டுக் கொண்டிருந்தபோது, ஏயி படம் போட்டுட்டாம்பா அடித்து பிடித்து தியேட்டருக்குள் மீண்டும் ஓடி வந்து அவரவர் இருக்கையில் ஆவலோடு அமர்ந்தோம். இன்டர்வெல்லுக்கு முன்வரை பிரெக்னன்சி, இப்போது சைல்ட் பர்த், குழந்தை பிறப்பதை தத்ரூபமாகக் காட்டினார்கள். மருத்துவமனை, பிரசவ அறை. அந்தக் கர்ப்பிணித்தாய் வலியால் கதறுகிறாள், துடிக்கிறாள், நெளிகிறாள். அவள் முகம் சிவக்கிறது. ஆனால் படம் பார்த்துக் கொண்டிருந்த எங்கள் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிறிக் கொண்டிருந்தது. குழந்தை பிறப்பு என்பது இவ்வளவு கஷ்டமா? ஒவ்வொரு பெண்ணும் இத்தனை வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டுதான் குழந்தைகளைப் பெற்றெடுக்கிறார்களா? இவ்வளவு நாட்களாக ஒரு போகப் பொருளாக மட்டும்தானே பெண்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம். படம் ஓடிக்கொண்டிருந்தது. நான் மெல்லத் திரும்பி நண்பர்களின் முகங்களைப் பார்த்தேன். எல்லோருமே கிட்டத்தட்ட என் மனநிலையில்தான் இருக்கிறார்கள் என்பது அந்த அறை இருட்டிலும் அவர்கள் முகங்களில் தெளிவாகத் தெரிந்தது. பலரது கண்கள் கலங்கியிருந்தன. எனக்கு முன் சீட்டில் இருந்த யாரோ ஒரு இளைஞன் அந்த பிரசவக் காட்சியைக் காணத் திராணி இன்றி கைகளால் முகத்தை மூடி முழங்காலில் முகத்தைப் புதைத்துக் கொண்டு கதறினான், ஓ மை காட்! இப்போது அந்த திரை அரங்கத்துக்குள் இருந்த அத்தனை இளைஞர்களுக்கும் திரையில் காட்டப்பட்டுக் கொண்டிருந்த அந்தப் பெண்ணின் அரை நிர்வாணமோ அந்தரங்க உறுப்போ எந்தக் கிளுகிழுப்பையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக அந்த பெண் எழுப்பிய கத்தலும் கதறலும் படம் ஓடிக்கொண்டிருந்த திரையை மறைத்தது. எங்கள் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் திரை. த எண்ட். படம் முடிந்து வெளியே வந்தோம். எலக்ட்ரிக் திரையினில் ஏறி ஹாஸ்டல் வந்து சேரும் வரை எவரும் எதுவும் பேசவில்லை. பெண் என்பவள் வெறும் போகப் பொருளல்ல என்பதை அன்றுதான் முதன்முதலாகப் புரிந்து கொண்டோம்.
அந்த நாள் முதல் பெண்களை நாங்கள் பார்த்து வந்த காமப் பார்வை முற்றிலும் வேறாக மாறிப்போனது. மதிப்பும் மரியாதையும் கூடிப்போனது. கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் ஒவ்வொரு பெண்ணையும் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, நன்றி, நன்றி.